ஸ்டெல்லா ஜெயஸ்ரீ, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, ஏடிஎம் காலேஜ், நாகப்பட்டினம். இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வத்தை தங்களுக்கு படைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள் ஆகும். இது குறள் வெண்பாவில் அமைந்துள்ளது. காலம் கடந்தும் நிலை பேருடைய சிறப்புடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற முப்பிரிவுகளை உடையது. ஈரடிகளில் உலக தத்துவங்களை சொன்னதால் இது ஈரடி நூல் என்றும், அறம், பொருள், இன்பம் அல்லது காமம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டதால் முப்பால் என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் மனிதர்கள் தம் அக வாழ்விலும் சுகமாக கூடி வாழவும், புற வாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. அறத்துப்பால். முதல் பிரிவான அறத்துப்பாலில் மனசாட்சி மற்றும் மரியாதை, நல்ல நடத்தை போன்றவற்றை பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்ற உட்பிரிவுகள் தெளிவாக எடுத்துரைக்கிறார். பொருட்பால். இரண்டாவது பிரிவான பொருட்பாலில் உலக விவகாரங்களில் எவ்வாறு சரியான முறையில் நடந்து கொள்வது என்பதை அரசியல், அமைச்சியல், அங்கவியல், மொழிவியல் போன்ற உட்பிரிவுகளை விளக்கியுள்ளார். இன்பத்துப்பால். மூன்றாவது பிரிவான இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கிடையான காதல் மற்றும் இன்பத்தை தெளிவாக களவியல், கற்பியல் என்ற தலைப்புகளில் எடுத்துரைக்கிறார். முதல் பிரிவில் 38 அத்தியாயங்களும் மற்றும் இரண்டாவது பிரிவில் 70 அத்தியாயங்களும், மூன்றாவது பிரிவில் 25 அத்தியாயங்களும் உள்ளன. ஒவ்வொரு அத்தியாயத்தில் 10 ஈரடி குறள்கள் என மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டு அமைகிறது திருக்குறள். திருக்குறளுக்கு முப்பால், பொய்யாமொழி, பொதுமறை, தமிழ்மறை, வாயுரை வாழ்த்து என்னும் பல பெயர்கள் உண்டு. திருக்குறள் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூலை வீரமாமுனிவர், ஜி.பு. சிரால், ஏரியல் ஆகியோர் தத்தமது மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளின் மேன்மையை உணர்த்தியுள்ளனர். பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியுள்ளார். திருக்குறளில் பாடுபொருள் 2 வகைப்படும். அவை அகம், புறம் ஆகும். திருக்குறளில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு என்னும் 1ஆம் மற்றும் 2ஆம் அதிகாரம் கூறும் கருத்துகள். கடவுளை வாழ்த்திய பிறகு இந்த மன்னகத்தை, மானுட வாழ்க்கையை வளப்படுத்தி வாழ்வளிக்கும் மனம், மெய் முதலியவற்றால் மாண்புமிகு ஒழுக்கங்களை மனிதர்கள் பின்பற்றி மகத்தான வாழ்வில் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் பெரிதும் விரும்பினார். அந்த இலக்கின் வெளிப்பாடாக மனிதர்களை கடவுளிடம் ஆற்றுப்படுத்துகிற வகையில் முதல் அதிகாரத்தில் படைத்திருக்கிறார்.
கடவுள் என்பது கற்பனையா, படைப்பா, புதிரின் புறப்பாடா என்று பேசி பேசி எல்லோரும் போராடி புலம்பி தீர்த்து ஓய்ந்து போனது பழைய செய்தியாகும். கட பிளஸ் உள் என்று இரு சொற்களில் கூட்டு கடவுள் உள்ளதையும் உள்ளத்தையும் உலகத்தையும் கடந்தவர்கள்தான் கடவுளாக மாறி தமது துதிக்கும் தொழுகைக்கும் பிரார்த்தனைக்கும் உரிய பெரும் பொருளாக வீற்றிருக்கின்றனர். புத்தர், இயேசுபிரான், மகாவீரர், முகமது நபி போன்ற மகான்கள் எல்லாம் மனிதராய் பிறந்து மனிதர்களிடையே வாழ்ந்து வளர்ந்து தங்களது மனித நேயத்தால் சிறந்து மக்கள் மனதில் உயர்ந்து மகிழ்ச்சியை தருபவர்களாக அமர்ந்து இன்று கடவுளாக மாறி நம்மிடையே கொலு வீற்றிருக்கின்றனர். கண்ணுக்கு தெரியாததுதான் கடவுள் என்றில்லாமல் கண்ணுக்கு தெரிந்தவர்களே கடவுள்களாக மாறி இருப்பது வள்ளுவர் வகுத்த கடவுள் வாழ்த்துக்கு வழிகாட்டுதல்களாக அமைந்திருக்கின்றன. கடவுள் என்றும் சொல்லுக்கு தெய்வம் என்பதோடு குரு, முனிவன், உள்வழி கடந்தோன், முக்குற்றம் கடிந்தோன், ஐம்புலந்தடங்கான் என்றெல்லாம் பொருள்கள் இருக்கின்றன. தெய்வத்தன்மை பெற்று பூமியில் வாழ்கிற மக்கள் யாவரும் புனிதம் பெற்று புகழ் பெருமையுடன் விளங்க வேண்டும் என்பதற்காக மக்களிடையே விளங்குகின்ற புனிதர்களை குருவாக ஏற்று உயர்த்திட வேண்டும் என்பதற்காகவே கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தை படைத்து இருக்கிறார். திருக்குறள் அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பொருள்: எழுத்துகளுக்கெல்லாம் அகர முதலாக இருப்பது போல உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் இறைவன் முதலாவதாக இருக்கிறான். உலகத்தை கொண்டு அதை உண்டாக்கினவரை எண்ண வேண்டும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழா எனின். பொருள்: படிப்பதன் பயனறிவு பெறுதல். அப்படியானால் நம் அறிவுக்கெல்லாம் எட்டாத ஒரு பொருள் இருப்பதை உணர்ந்து அதை போற்றாவிட்டால் படிப்பினால் என்ன பயன்? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: அறிவுகளுக்கெல்லாம் எட்டா பொருளான இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் நம்முடைய மனத்தாமரையில் அதை உணர்ந்து வணங்கினால் உலகில் கவலையின்றி வாழலாம். அவனை வணங்குவது எப்படி? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. பொருள்: இறைவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்பதை உணர்ந்து நாமும் விருப்பு வெறுப்பின்றி அவனை வணங்க வேண்டும். அப்படி செய்தால் எப்போதும் துன்பப்படாமல் இருக்கலாம். இருள் சேர் வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: எப்படி என்றால் இறைவன் அஞ்ஞானத்தால் உண்டாகிற நல்வினை தீவினை ஆகிய இரண்டுக்கும் அப்பாற்பட்டவன். அந்த பெருமையின் பொருளை உணர்ந்து விருப்பு வெறுப்பின்றி வணங்குகிறவர்களை இன்ப துன்பங்கள் என்ற இரண்டும் ஒன்றும் செய்ய முடியாது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கு நெறிநின்றார் நீடு வாழ்வார். பொருள்: பஞ்சேந்திரிய ஆசைகள் அற்ற பகவானை உணர்வதற்கு நாம் பஞ்சேந்திரியா ஆசைகளை குறைத்து அதற்கிணங்க உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தனக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு நிகர் இல்லாதவனாகிய பகவானை பணிந்தால்தான் நாம் ஓரளவேனும் ஆசைகள் குறைந்து மனக்கவலை இல்லாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால்
மனக்கவலைகளை மாற்றிக்கொள்ள முடியாது. அறவழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி மீட்டல் அரிது. பொருள்: ஆசைகளே இன்றி தர்ம சமுத்திரமாகிய பகவானை அடைக்கலம் புகுந்தால்தான் தர்மார்க்கம் தெரியும். இல்லாவிட்டால் அதர்ம சமுத்திரம் போன்ற உலகத் துன்பங்களை கடக்க முடியாது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பொருள்: எல்லா நல்ல குணங்களும் வல்லமைகளும் உள்ளவனாகிய இறைவனை உணர்ந்து அவனை வணங்காத மனிதனுடைய மூளை அம்மூளையின் குணமாகிய சிந்தனை சக்தி இல்லாததென்றுதான் சொல்ல வேண்டும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பொருள்: இறைவனை வணங்கி அவனை சரணடைகிறவர்களை பிறவி துன்பம் என்ற கடலிலிருந்து கரையேறுவார்கள். மற்றவர்கள் பிறவி துன்ப கடலிலேயே கரையேற மாட்டாமல் தத்தளிக்க வேண்டியதுதான். திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருவதால்தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. பொருள்: அமிழ்தம் என்பது அதை உண்டவர்களை அழியாதிருக்க செய்வது போல உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும்படி உலகத்தை அழிவின்றி வாழ வைப்பது மழை. அதனால் மழை அமிழ்தத்துக்கு ஒப்பானது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை. பொருள்: எப்படி என்றால், உணவினால் உயிர் வாழ வேண்டிய மனிதர்களுக்கு உணவை உற்பத்தி செய்வதும் அந்த உணவை உண்ணும்போது தாகம் தீர்க்க தானே ஒரு உணவாகவும் அமைவது தண்ணீர் தான். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பொருள்: இந்த உலகம் மிக பெரிய கடலால் சூழப்பட்டதாக இருந்தாலும் வானத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் கடலோரம் தவிர மற்ற உள்நாடுகளில் எல்லாம் உணவில்லாமல் உயிர்களை பசி வதைத்துவிடும். ஏரின் உலார் உழவ புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். பொருள்: ஏனென்றால் மழை வராவிட்டால் உழவர்கள் ஏர் உழுது உணவு பயிர்களை விளைவிக்க முடியாது. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. பொருள்: பஞ்சத்தால் உலக மக்களை தவிர்க்க செய்வதும் அப்படி தவிக்கின்றவர்களின் துன்பங்களை நீக்கி துணை புரிந்து தூக்கி விடுவதும் எல்லாம் மழைதான். விசும்பின் துளிவீலின் அல்லார் மற்றாங்கே பசும்பு தலை காண்பது அரிது. பொருள்: மழை இல்லாமல் ஏர் உழுது உணவை பயிர் செய்ய முடியாதென்றாலும் வேறு ஏதாவது இலை காவு தலை காண்பது அரிது. பொருள்: மழை இல்லாமல் ஏர் உழுது உணவை பயிர் செய்ய முடியாதென்றாலும் வேறு ஏதாவது இலை காய் முதலியவைகளையாவது உண்டு உயிர் வாழலாம் என்றாலும் வானத்திலிருந்து மழை துளி விழாவிடின் புல் பூண்டு கூட முளைக்காது. அப்படி இருக்க இலையும் காயும் எப்படி கிடைக்கும்? நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். பொருள்: கடலில் இருக்கிற தண்ணீரை ஆவியாக்கி ஆகாயத்திற்கு கொண்டு போகிற மேகங்கள் ஒன்றாக சேர்ந்து இடி இடித்து மழை பெய்யாமல் இருந்து விடுமானால் கடலும் கூட குறைந்து வறண்டு போகும். சிறப்பொடு பூசணி செல்லாது வானம் வரக்குமே வானோர்க்கும் ஈண்டு. பொருள்: வானத்திலிருந்து மழை பொழிவதால் தான் வானத்தில் தெய்வங்கள் இருப்பதாக மக்கள் வானத்தை வணங்குகிறார்கள். அதனால் வானம் மழை பெய்யாமல் வறண்டு விட்டால் வானவர்கள் என்ற தேவதைகளுக்கு சிறப்பான விழாக்களும் பூசைகளும் நடத்த மாட்டார்கள். தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். பொருள்: வானவர்க்கு பூசை செய்வது மட்டுமன்று மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யும்
தான தர்மங்களும் மனித தனக்கே நன்மை என்று செய்கின்ற தவமும் உலகத்தில் மழை இல்லாவிட்டால் நடைபெறாது. நீரின்றி அமையாது உலகெனின் யார்கார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. பொருள்: ஆகையினால் நீர் இல்லாமல் உலகத்தில் ஒரு காரியமும் நடக்காது. அந்த நீரும் வாய்க்கால்களையும் வெட்டியும் மலைகளை குடைந்தும் அணைகள் போட்டும் இன்னும் பல வழிகளில் யார் யார் எப்படி எப்படி முயன்றாலும் மழை இல்லாவிட்டால் கிடைக்காது. அறிவாக ஆற்றலாக இருந்து உலகை இயக்கும் கடவுளை வாழ்த்திய பிறகு இந்த மண்ணகத்தை மானுட வாழ்க்கையை வளப்படுத்தி வாழ்வளிக்கும் வான்மலையை சிறப்பித்து கூறுவது வான் சிறப்பு என்னும் அதிகாரமாகும். ஆகவே மாணவிகளே, மனிதனால் மனிதனுக்காக எழுதப்பட்டது திருக்குறள். ஆதலால் இறைவனை ஒருவனால் படைக்கப்பட்டவைதான் இந்த உலகத்தில் உள்ள அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்துமே. ஆதலால் இறைவனை வணங்கி மனிதனால் மனிதனுக்காக படைக்கப்பட்ட திருக்குறளை படித்து வாழ்வில் அதன்படி நடந்து வாழ்ந்து காட்டுங்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.